இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிஎஃப் அக்கவுண்ட்ல வந்து ஒரு புது ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. ஸோ, அது என்ன ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது, அதனால என்ன பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிறத பத்தின ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ, அத பத்தின ஒரு சின்ன டீட்டெயில் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழ இருக்கும் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, மறக்காம கீழ இருக்கும் லைக், ஷேர், கமெண்ட் பட்டன பிரஸ் பண்ணுங்க. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோலயே வந்து சொல்லியிருப்போம். 2.5 லேக்குக்கு மேல வந்துட்டு பிஎஃப் அக்கவுண்ட்ல 1 இயர்க்கு டெபாசிட்டட் ஆச்சுது அப்படின்னா, உங்களோட அக்கவுண்ட்ல இருந்து வந்து டாக்ஸ் வந்து டெபிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வரப்போற ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து இந்த ரூல்ஸ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, ஏப்ரல் 1க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இயருக்கு உங்களுக்கு வந்து 2.5 லேக் வந்து கிரெடிட்டட் ஆச்சு அப்படின்னாலோ, இல்ல 2.5 லேக்குக்கு மேல உங்களோட பிஎஃப் அக்கவுண்ட்ல டெபாசிட்டட் ஆனாலோ, அந்த அமௌண்ட்டுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், ஸோ அதுதான் வந்து உங்களோட ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராஃபிட்ல வந்து டாக்ஸ் பிடித்தம் போக மீதி இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட் தான் வந்து உங்களோட பிஎஃப் அக்கவுண்ட்ல வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ இத பத்தி ஆல்ரெடி டீட்டெயிலாவே நம்ம வீடியோ போட்டாச்சு. ஸோ இத தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வரப்போற ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா பிஎஃப் அக்கவுண்ட் ஹோல்டரையும் வந்து பாதிக்காது. ரொம்பவே அதிகமான சேலரி வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் ஒரு இயருக்கு வந்து 2.5 லேக் அண்ட் அபோவ் அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ அது மாதிரி கிரெடிட்டட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்ஸ் பிடிப்பாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளோ சேலரி வாங்கினாலும் சரி, எவ்வளோ அமௌண்ட் உங்களோட பிஎஃப் அக்கவுண்ட்ல டெபாசிட் ஆனாலும் சரி, அந்த பர்ட்டிகுலர் அமௌண்ட்னால வரக்கூடிய ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட் எதுக்குமே வந்து டாக்ஸ் எதுவுமே அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் நம்மளோட பிஎஃப் அக்கவுண்ட்ல இருந்த மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதில எந்த ஒரு டாக்ஸுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. நம்ம வந்து வித்ட்ரா பண்ணும்போது பிடிக்கிற டாக்ஸ் வேற. நமக்கு வரக்கூடிய அந்த வட்டியில வந்து எந்த ஒரு டாக்ஸும் பிடிக்க மாட்டாங்க. அப்படியே வட்டி வந்து டெபாசிட்டட் ஆகிட்டு இருக்கும். ஸோ 2.5 லேக்குக்கு மேல இனிமேல் வந்து கிரெடிட்டட் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து பிடிப்பாங்க. உங்களுக்கு வந்து வட்டி வந்து டெபாசிட்டட் பண்ணும்போது, ஸோ அந்த வட்டியில வந்து அதுக்கான வரிய வந்து புடிச்சிட்டு மீதிய தான் வந்து உங்களோட பிஎஃப் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே வந்து நார்மல் சேலரி தான் வாங்குவோம். ஸோ அது மாரி வாங்குறவங்க யாருக்குமே வந்து ஒரு இயருக்கு வந்து 2.5 லேக்குக்கு மேல வந்து டெபாசிட்டட் ஆகாது பிஎஃப் அக்கவுண்ட்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது வந்து நார்மல் அக்கவுண்ட் ஹோல்டர் யாருக்குமே வந்து இது வந்து எந்த விதத்திலயும் பாதிக்காது. ரொம்பவே அதிகமான சேலரி வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் இது வந்து பாதிக்கும். ஸோ இந்த ரூல்ஸ் வரப்போற ஏப்ரல் 1ல இருந்து நடைமுறைக்கு வரப்போறதாவும் வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.